ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, वन मैन वन वोट की लड़ाई है. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது போலி வாக்காளர்கள், போலி முகவரிகள் மூலம் மோசடி நடந்துள்ளதாக ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை விட அதிகம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் ராகுலின் குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுத்த தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் தொடர்பாக புகார் கொடுக்க விரும்பினால் ராகுல் காந்தி இது தொடர்பாக பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யலாம் என தெரிவித்திருந்தது. தேர்தல் ஆணையத்தின் இந்த பதிலால் கொதிப்படைந்த ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியலில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் சரியான பதிலை தரும் வரையில் காங்கிரஸ் கட்சி போராடும் என தெரிவித்தார். இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் வாக்காளர் பட்டியல் முறைகேடுகளை கண்டித்து இந்தியா கூட்டணியில் உள்ள 300க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி இன்று காலை பேரணியாக செல்ல முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய டெல்லி போலீசார் ராகுல், பிரியங்கா உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களை கைது செய்தனர். இதனிடையே கைதுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதை வலியுறுத்தியே இந்த பேரணியை நடத்தினோம். ஆனால் அதையும் காவல்துறை வைத்து மத்திய அரசு தடுக்க பார்க்கிறது. இந்த போராட்டம் அரசியல் சார்ந்தது அல்ல, அரசியல் அமைப்பை காப்பாற்றுவதற்கானது. சாமானியனுக்கும் நீதி வேண்டும் என்ற அடிப்படையில் நடைபெறும் இந்த போராட்டத்தை தடுக்க பார்க்கிறார்கள். ஆனால் இது அவர்களுக்கு தற்காலிக வெற்றியாகவே இருக்கும். எதிர்க்கட்சிகள் இதை எளிதில் விடமாட்டோம் என ஆக்ரோஷமாக தெரிவித்துள்ளார். முன்னதாக எதிர்க்கட்சி எம்பிக்களின் பேரணியை தடுத்து நிறுத்தும் வகையில் டெல்லி காவல்துறையினர் நாடாளுமன்ற வளாக சாலையில் பேரிகார்டுகளை அமைத்திருந்தனர். ஆனால் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட சில எம்பிக்கள் பேரிகார்டுகளை தாண்டி செல்ல முயன்றனர். தொடர்ந்து அவர்களையும் தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்திருப்பது தலைநகர் டெல்லியில் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. एक्चुअली बात नहीं कर सकते हैं, रियलिटी ये है क्योंकि सच्चाई देश के सामने है और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है, ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, वन मैन वन वोट की लड़ाई है. इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.